Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. சென்னை துறைமுகம் வளாகத்தில் ஏற்பட்ட திடீர் ரசாயன வாயு கசிவு காரணமாக கடும் புகைமூட்டம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை துறைமுகத்தில் திடீரென ஏற்பட்ட ரசாயன வாயு கசிவு காரணமாக சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் வெண்புகையால் சூழப்பட்டன. காற்றில் மிக வேகமாக பரவிய இந்த வாயுவினால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பலருக்கும் திடீரென மூச்சு திணறல், தொடர் இருமல், குமட்டல் மற்றும் கண் உடல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்த வாயு கசிவின் தாக்கம் சென்னை துறைமுகத்தின் அருகே உள்ள தமிழக அரசின் தலைமைச் செயலகம் உள்ளேயும் எதிரொலித்தது. அங்கு பணியில் இருந்த அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பல்வேறு பணிகளுக்காக வந்திருந்த பொதுமக்கள் வாயுவின் கடும் நெடி காரணமாக சுவாசிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் ரசாயன பொடிகளை தூவி புகையை தணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இது செகண்ட் டைம் நடக்கிறது. ஃபர்ஸ்டே ஒரு வாட்டி நடந்து காத்து இந்த பக்கம் இருந்ததுனால ஃபர்ஸ்டே அதே மாதிரி தான் குழந்தை மூச்சு விட முடியல, நெஞ்சு எரிச்சல். இது வந்து செகண்ட் டைம். இந்த சல்பர் வந்து கொட்டி வச்சு பேலூற்று வாரும்போது உராய்வு ஏற்பட்டு அதனால இந்த மாதிரி எரிஞ்சிடுது அப்படி சொல்றாங்க. கேட்டா இந்த தடவை வந்துச்சு, அந்த தடவை காற்று. ஆமாம், இந்த தடவை காற்று வந்துச்சு. அங்கே இருந்தோம், நான் ஆட்டோ டிரைவர் தான், நான் அங்கே இருந்தேன். அப்போ வந்தது. அதனால தான் திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே. ஆனால் இங்கே வரல. போன வாட்டி இங்கே தான் இந்த சைடு அதிகமாக இருந்தது, அந்த சைடு இல்லை. காற்று சுவாசிக்கும் போது நெஞ்சு எரி, மூச்சு திணறும், நெஞ்சு எரியுது, கண்ணெலாம் எரியும் அது சுவாசிக்கும் போது. போன வாட்டியே நாங்கள் இங்கேருந்து குழந்தைங்களெல்லாம் தூக்கின்னு பீச் சைடு போட்டோம். ஏன்னா அது 4 பக்கமும் காற்று அப்படின்ட்டு போயிட்டோம் போன வாட்டியே. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நடக்குது. ஒரே புகைப்பா, வெளியே டப்பாசு ஒடிக்கிறாங்கன்னு அந்த புகை தான் பார்த்தா புகை நிறையா வருது. மக்களுங்களாம் தவிக்கிறாங்க. இது எப்படி இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல எங்களுக்கு. தொண்டெல்லாம் கரக்கரனுக்குது, ஒரே எரிசல் பாரு, உடம்புலாம் எரிசல், தொண்டை எரிசல், கரக்கரனுக்குது, தலைவலி வருது. என்ன பண்றதுன்னு தெரியல, மக்களுங்களை தவிக்கிறாங்க. இந்த விபத்து குறித்து துறைமுக அதிகாரிகள் அளித்துள்ள விளக்கத்தில், துறைமுகத்தில் இருந்த கண்டெய்னர் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த சல்பேட் ரசாயனம் கடும் வெப்பத்தின் தாக்கத்தால் வேதியியல் மாற்றமடைந்து காற்றில் கசிந்துள்ளதாகவும் இதில் எவ்வித விதிமீறல்களும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சல்பரில் இருந்து வெண்புகை மட்டுமே வந்ததாகவும் தீ விபத்து எதுவும் ஏற்படாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நுரையீரல் மருத்துவர் பென்ஹார் ஜோயல் சில முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு திக் மாஸ்கோ இல்லை ஒரு வெட் டேம்ப் கிளாத் துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி மூக்கையும் வாயும் மூடி நீங்கள் அதை உங்களை பாதுகாக்க முடியும். அப்போ அந்த சல்ஃபர் டெபாசிட்ஸ் வந்து நம்ம நோஸ்குள்ளே போகிறது வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாகும். ரெண்டாவது நம்ம ஆக்சிஜனோட சல்ஃபர் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அது வந்து கீழே தான் வர பார்க்கும் தவிர மேல் காற்றுல இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் 2 மாடியோ 3 மாடியோ இருந்தால் அந்த மாதிரி செகண்ட், தேர்ட் ஃப்ளோர் போகிறது பெட்டர். ஆனால் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமில் தான் இருக்கணும். அந்த ரூமில் ஃபேனோ ஏசி வென்டிலேஷனோ கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். 3வது விஷயம், நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுற மாதிரி கேஸ் ஸ்டவ்வோ லைட்டரோ ஈவன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பார்க் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடோட கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேமபிளாக மாறுறதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக உங்களால் முடிஞ்சால் விண்டோட டைரெக்ஷனை நீங்கள் அசஸ் பண்ண பாருங்க. ஸோ எந்த சைடு விண்டு ப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ நீங்கள் போங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். இதனிடையே இந்த வாயு கசிவால் காற்றில் அமோனியா மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு உள்ளிட்ட ரசாயனங்கள் கலந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு 68 என்ற அளவில் நல்ல முறையிலேயே நீடிப்பதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.